உண்மைக்கு புறம்பான அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவது மாநில பொறுப்பில் உள்ள அண்ணாமலைக்கு உகந்ததல்ல என்று அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு காந்தி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கைத்தறி துறையில் ஊழல் நடைபெறுவதாகவும் தமிழக மக்களின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்று நல்லாட்சி செய்து வரும் அரசு மீது வீண்பழி சுமத்துவதாகவும் காந்தி அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. நிஷா, ஏற்கனவே நேற்றைய தினம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அறிக்கை ஒன்றினை விடுத்திருந்தார். அதுல கைத்தறி துணிநூல் துறையில ஊழல் நடைபெற்று வருகிறது, இதுல கைதாகக்கூடிய முதல் அமைச்சர் பட்டியல்ல காந்தி இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்த நிலையில அதற்கு கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி ஒரு மறுப்பு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் போது இலவச வேட்டி சேலை வழங்கக்கூடிய திட்டத்தின்படி 2024 ஆகஸ்ட் 27 மற்றும் 2024 அக்டோபர் 23 ஆகிய தேதிகளில் வெளியிட்ட அரசாணையின்படி பொங்கல் திட்டத்திற்காக 1.77 கோடி வேட்டிகள் மற்றும் 1.77 கோடி சேலைகள் உற்பத்தி செய்வதற்கான ஆணைகள் வெளியிடப்பட்டிருந்தன என்றும் அந்த வேட்டி சேலைகளுக்காக கொள்முதல் செய்யப்படக்கூடிய நூல்களுடைய தேவை, அந்த கொள்முதலுக்கான ஆதாரம் உள்ளிட்டவை எல்லாம் தற்போது அமைச்சர் காந்தி வெளியிட்டிருக்கிறார். 40S பாலிகாட் கிரே நூல் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கூட்டுறவு நூற்பாலைகளில் இருந்துதான் கொள்முதல் செய்யப்பட்டது என்றும், அதே போன்று 40S பருத்தி சிட்டா நூல், அதே போன்று தேசிய கைத்தறி வளர்ச்சி கழகத்திடமிருந்து 15% சிட்டா நூல் மானியத்துடன் தான் கொள்முதல் செய்யப்பட்டது என்றும், 60S சாயமிட்ட பருத்தி நூல் மற்றும் பாலியஸ்டர் ஊடை நூலினை தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளிகள் சட்டம் 1998 படிதான் ஒப்பந்த புள்ளி கோரி கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் அவர் ஆதாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தை முழுமையாக திறம்பட செயல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டு தறி மேற்பார்வையிடுவதற்கு ஒரு குழு, நூல் தர பரிசோதனை மேற்கொள்வதற்கு ஒரு குழு, பாவு நூல் பசை போடக்கூடிய பணி மேற்பார்வையிடுவதற்கு ஒரு குழு, உயர்மட்ட கண்காணிப்பு அலுவலர் குழு, தர கட்டுப்பாட்டு பறக்கும் படைக்கு ஒரு குழு, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளுக்கு விநியோகம் செய்வதை கண்காணிப்பதற்கு அலுவலர் கொண்ட குழு என பல்வேறு குழுக்களை அமைத்து இதனை முறையாக நாங்கள் கண்காணித்து வருகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தர அளவீடுகளின்படிதான் தரமான வேட்டி சேலை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது என்ற விவரத்தை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த கைத்தறி தொழிலுடைய வளர்ச்சி மற்றும் நெசவாளர் நலனுக்காக இந்த அரசு மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு முயற்சிகள் மற்றும் திட்டங்களினுடைய பயனாக நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் பேணி காக்கப்பட்டிருக்கிறது. எனவே உண்மைக்கு புறம்பான ஒரு அடிப்படை ஆதாரமற்ற தேவையற்ற வதந்திகளை பரப்பக்கூடிய நோக்கத்தோடு தான் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இது போன்ற ஒரு செயல்களை செய்வது அவருடைய பதவிக்கு உகந்தது அல்ல என்றும் அவர் தன்னுடைய மறுப்பறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார். நிஷா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சிவா.